இது சண்டே மார்னிங். இன்றைக்கு லேட்டாக எழுப்பினதால் சாமிக்கு ரெஸ்ட்டு விட்டாச்சு. எழுப்பினதுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே நேராக வந்தாச்சு. கிச்சனுக்குள்ளே உள்ள புத்தாவுக்கு தீபம் ஏற்றின பிறகு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, இன்றைக்கு சண்டேன்றதால சிக்கன் தான் ஸ்பெஷல். மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் சண்டே சிக்கனாக தான் இருக்குது. நேற்று ஈவினிங் தம்பியை ஏற்றிட்டு வரைக்குள்ளேயே சிக்கன் எல்லாம் வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் நேரத்தோடையே குக் பண்ணிடலாமன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அம்மா வீட்டில் இருந்தால் சின்ன சின்ன வேலை எல்லாமே செய்து தருவேன். அம்மா கோயிலுக்கு போனதால் எல்லா வேலையுமே நாங்கள் தான் செய்ய வேண்டியிருந்தது. மதியம் எல்லோரும் வெளியே போக இருந்ததால் நேரத்தோடையே குக் பண்ணிடலாமன்னு சொல்லி குக் பண்ணியாச்சு. அதோட சிம்பிளாகவே எங்களோட லஞ்ச் டைமே இன்றைக்கு முடிச்சிட்டோம். காலை சாப்பாடு எதுவுமே செய்யாமல் நேரம் மதிய சாப்பாடே செய்தாச்சு. வீட்டில் இருந்தால் காலை சாப்பாடு எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடுவோம். வேலைக்கு போனால் மட்டும்தான் மார்னிங் சாப்பாடு கொண்டு போகிறது. வேலைக்கு போனால் சரியாக 7-8 மணிக்கெல்லாம் பசி வந்துடும். ஆனால் வீட்டில் இருந்தால் அந்த டைமுக்கு பசியே வராது. அதனாலேயே மார்னிங் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுவோம். நேரம் லஞ்சுக்கே போயிடுவேன். நான் ஒரு சைட்டில் வேலை செய்து கொண்டிருக்கேன். அக்காவுமே ஒரு சைட்டில் ஹெல்ப் பண்ணி தந்து கொண்டிருந்தா. ஸோ சிக்கன் எல்லாமே அவள் தான் கட் பண்ணி தந்தா, நான் குக் பண்ணிவிட்டேன். இன்றைக்கு சண்டே என்றபடியால் அப்பாவுமே வேலைக்கு போக இல்லை. ஸோ வீட்டில் எல்லாரும் இருந்தபடியால் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு, நேற்று ஈவினிங் வரைக்கும் ஐஸ்கிரீமே வாங்கி கொண்டு வந்தேன். அதையுமே சேர்ந்து குடிச்சிட்டு எல்லாருமே வெளியே போயிட்டோம். எனக்கு குக் பண்ணுறதுக்கு பிடிக்கும். அதே மாதிரி கிச்சனுக்குள்ளே எல்லா வேலையுமே செய்கிறதுக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காத ஒரு வேலை இந்த தேங்காய் திருவி பால் புளிகிறது மட்டும்தான். இருந்தாலும் அந்த வேலையும் நான் தான் செய்யணுன்றதுக்காக தேங்காய் திருவி பால் எல்லாமே புளிஞ்சு வச்சாச்சு. கறிக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் கறி வச்சு இறக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பில் கறியை வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு வேலையாக செய்கிறேன். நான் எதையாவது மறந்து போயிடுவேன். அதனாலேயே நான் எல்லா வேலையும் செய்து வச்சுட்டு அடுப்பில் கறியை வைப்பேன். சோறு அவிய வச்சுட்டு சோறையுமே வடித்து எடுத்தாச்சு. ஸோ நாங்கள் கூடையில் சோறை வடிச்சுட்டுலாம் எடுக்கிறாங்க. சில பேர் நிறகட்டி தான் வைப்பேன். நாங்கள் வடிச்சு தான் எடுப்போம். கஞ்சியெல்லாம் வடிஞ்சு முடிய அடுப்பில் ஒருக்கா வச்சா பிறகு எடுத்து வச்சாச்சு. அதுக்கு பிறகு சச்சம்மாவுக்கு சிக்கனில் சொதி வைக்கணும். அவாவுக்கு 3 வயசுனபடியால் குழம்பு எதுவும் சாப்பிட மாட்டா, உரைப்பு. ஸோ அவாவுக்கு சிக்கனில் பால் சொதியுமே வச்சாச்சு. அன்றைக்கு சிம்பிளாக எங்களோட லஞ்சை முடிச்சிட்டோம். சிக்கன்லேயே குழம்பும் சொதியும் வச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தான் எங்களோட சமையல். நாங்கள் நான்வெஜ் செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கு குழம்பும் சொதியும் ஒரு வெள்ளைக்கறியும் தான் இருக்கும். நிறைய கறிகள் வைக்க மாட்டோம். அதுவே வெஜ்ஜான்னு சொல்லி சொன்னால் நிறைய கறிகள் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் மரக்கறி சாப்பிடலும். குழம்பையுமே வச்சு இறக்கிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு கொஞ்சம் குழம்பு ஆறி வர தேசி புளி புளிஞ்சு விடுறேன். லஞ்ச் எல்லாம் முடிய ஐஸ்கிரீமும் குடிச்சிட்டு வெளியாகவே போயிட்டு வந்துட்டேன். இப்படி தான் என்னோடய சண்டே போனேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.